இப்போ பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் தான். நம்ம ரியல் லைஃப்ல பார்க்குற டாபிக் தான். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. பட் இஷ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். இது லேண்ட் வச்சுக்கலாம். அக்ரிகல்ச்சரல் லேண்ட். விவசாயம் பண்றோம். ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. எங்க எடுத்துட்டு போவோம்? விற்கணுமா? மார்க்கெட்டுக்கு போவோமா? பட் மார்க்கெட்டுக்கு போறதுக்குள்ளவே இந்த ப்ரொடக்ஷன்ல இந்த ஃபுட்ல சிலது என்ன ஆயிடுது? லாஸ் ஆயிடுதா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா? அதாவது லேண்ட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது லேண்ட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்றதுக்குள்ள என்ன ஆயிடுது? நிறைய பொருள் லாஸ் ஆயிடுது. அது என்ன காரணமா இருக்கலாம்? அழிவு போயிருக்கலாம். நிறைய ரீசன்ஸ். இப்போ அடுத்து செகண்ட் ஸ்டேஜ். மார்க்கெட்டுக்கு மிச்ச மீதி பொருள் வந்துருச்சு. நான் என்ன பண்றேன்? அந்த பொருளை வாங்குறேன். வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்து போறேன். வீட்டுல குக் பண்றேன். இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன். ஃபுட் அப்ப என்ன ஆகலாம்? ஃபுட் வேஸ்ட் ஆகலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வாரத்துக்கு மீனிங் புரியுதா? ஃபுட் லாஸ், ஃபுட் வேஸ்டேஜ். நான் கஷ்டப்பட்டு இந்த லேண்ட்ல காசு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு எனக்கு காசு வரணும், லாபம் சம்பாதிக்கணும். பட் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சில ப்ரொடக்ஷன் ஆச்சு, சில மூட்டை அரிசி இல்ல சில மூட்டை ஃப்ரூட்ஸ்னா இருக்கு, வீணாயிடுச்சு. அப்ப என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. இதுக்கு பேர் என்ன? ஃபுட் லாஸ். மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, வீட்டுக்கு எடுத்து வரேன். வீட்டுல என்ன ஆயிடுது? குக் பண்ண முடியல, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன், இல்ல வேஸ்டா போயிடுச்சு. இது பேர் ஃபுட் வேஸ்டேஜ். டிஃபரன்ஸ் புரியுதுல? ஃபுட் லாஸ், ஃபுட் வேஸ்டேஜ். இந்த ரெண்டு பாயிண்ட் ஏன் முக்கியம் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் ஃபுட் லாஸ் ஆகுது, ஃபுட் வேஸ்ட் ஆகுது. இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க ஃபுட் லாஸ் ஆகுது, வேஸ்ட் ஆகுது. இது ரெண்டும் சேர்த்து டோட்டலா எவ்வளவு ஃபுட் நம்ம மிஸ் பண்றோம்? 33%. யோசிக்க முடியுதா? ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து ஹார்வெஸ்டிங்ல கிடைச்ச மூட்டை வச்சுக்கலாம். மூணுல ஒரு பாகம் என்ன ஆயிடுது? யூட்டிலைஸ் பண்ண முடியல. 33% அன்யூட்டிலைஸ். ஸோ இது பேசிக் ஃபேக்ட். இந்தியா கிடையாது, குளோபல் லெவல்லே. ஸோ குளோபல் லெவல்லே 33% ஆஃப் ஃபுட் என்ன பண்ண முடியல? லாஸ் பிளஸ் வேஸ்டேஜ் நடக்குது. இப்போ அடுத்த பாயிண்ட். அப்ப அந்த ஃபுட் லாஸ்டையும் வேஸ்டேஜையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க ஃபுட் லாஸ்ன்னு சொல்றோம்ல, உண்மையாவே இது ஃபுட் லாஸா? இதுக்கு பின்னாடி இருக்கிற பிலாசபி என்ன? அதாவது ஒரு ஃபுட் லாஸ் சொல்லும்போது அங்க என்ன மட்டும் லாஸ் ஆகல? ஃபுட் மட்டும் லாஸ் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள், மூணுல ஒரு பங்கு ஃபுட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பங்கு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு லேபர் போட்டிருப்போமா? வாட்டர் யூஸ் பண்ணிருப்போமா? இந்த லேண்ட்ல கால்வாசி ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு லேண்டை யூஸ் பண்ணிருப்போமா? இன்ஃபேக்ட் இப்படி வச்சுக்கலாம், ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, இந்த ஒரு பங்கு என்ன பண்ணியாச்சு? ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு, எடுத்து வரோம்ல லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? ஃபியூவல் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப அந்த வேஸ்டேஜ் இருக்குல்ல 1/3, அந்த ஒரு பங்குக்குள்ள ஃபுட் மட்டும் வேஸ்ட் ஆகல, லேபர் வேஸ்ட் ஆயிருக்கு, அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேஸ்ட் ஆயிருக்கு, லேண்டை இவங்க யூஸ் பண்ணல, ஃபியூல் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ வாட் இஸ் கன்க்ளூஷன்? நம்ம ஹியூமன் பீங்ஸ் இல்லை நம்ம கவர்மெண்ட் யூட்டிலைஸ் பண்ணாத ஃபுட்டுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணிருக்கோமா? இப்போ அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். விவசாயம் பண்ணும்போது என்ன ரிலீஸ் ஆகும்? மீத்தேன் ரிலீஸ் ஆகுமா? மீத்தேன்றது என்னது? கிரீன் ஹவுஸ் கேஸா எதை உருவாக்கும்? குளோபல் வார்மிங் உருவாக்குமா? அப்போ அந்த 1/3 இருக்குல்ல, மக்கள் நாம அந்த 1/3 பார்ட்டை பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தாமலே தேவையில்லாமலே சர்டன் மீத்தேனை, கிரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்ணிருக்கோம். வண்டியில வரும்போது ஃபியூல் வழியா கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணிருக்கோம். எதை உருவாக்குது? கிளைமேட் சேஞ்சா? இப்போ லிங்க் பண்ண முடியுதா? இப்போ தெரிஞ்சது தானே, ஜஸ்ட் ரிவிஷன் பண்றோம். ஃபுட் வேஸ்டேஜ்ன்றது ஜஸ்ட் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணலாம், நம்மளுடைய ரிசோர்ஸ் வேஸ்ட் பண்றோம். அந்த வேஸ்டேஜின் வழியாக எது எமிட் ஆகுது? கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகி கிளைமேட் சேஞ்சை உருவாக்குது. அடுத்த பாயிண்ட், கிளைமேட் சேஞ்ச் உருவாக்குனா யாருக்கு ப்ராப்ளம்? ரெண்டு பேருக்கு ப்ராப்ளம். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சேஞ்ச், அடுத்த வருஷம் மழை வராம இருக்கலாம், அகைன் அந்த ஃபார்மருக்கு தான் பிரச்சனை. ஸோ ஃபார்மருக்கு ரெண்டு பிரச்சனையா? உற்பத்தி பண்ண பொருளே மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே லாஸ் ஆயிடுது, அதுல கொஞ்சம் டவுன். அடுத்த வருஷம் விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தா கிளைமேட் சேஞ்ச்னால மழை வராம இருக்கலாம். அப்ப என்ன ஆகலாம்? ஃபார்மருக்கு கஷ்டம். இன்னொரு ஆங்கிள், ஹங்கர் என்ன ஆயிடும்? அதிகமாயிடுமா? லிங்க் பண்ண முடியுதா? ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு வர வேண்டியதுல மூணுல ஒரு பங்கு வர மாட்டேங்குது, ஃபுட் லாஸ் இருக்கு. அப்போ அந்த கால்வாசி யாருக்கு சாப்பாடு போகணுமோ அவங்க சாப்பாடு போகல. அப்ப ஆல்ரெடி இருக்காங்க, ஹங்கரா இருக்காங்க. அடுத்த ஃபேஸ்ல ஆகலாம், ஃபுட் வேஸ்டேஜ் பண்ணி அதை யூட்டிலைஸும் பண்ணாம அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணி கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகி எக்ஸ்ட்ரீம் ட்ராட் வந்து இன்னும் அங்க என்ன ஆகலாம்? அதிகமாகலாம்ல. அப்புறம் நம்மளோட ஃபுட் லாஸ், ஃபுட் வேஸ்டேஜ்க்குள்ள கிளைமேட் சேஞ்ச்ன்ற ஒரு பெரிய இம்பாக்ட் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அது வழியா மறுபடியும் மக்கள் தான் என்ன பண்றாங்க? சஃபர் ஆக போறாங்க. சோ அதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். வாட் அன் எம்டி பிளேட் ஆஃப் ஃபுட் ஷுட் சிம்பலைஸ். இப்போ அடுத்த ஃபேக்ட், இந்த ஃபுட் லாஸ் பத்தி இப்போ ஏன் படிக்கிறோம்? ஒன்னு ஆர்டிகல் வந்திருக்கு. ஆர்டிகல் ஏன் வந்திருக்கு? செப்டம்பர் 29 இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் ஃபுட் வேஸ்டேஜ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்டேஜ் 29 செப்டம்பர். செகண்ட் ரிவிஷன் பண்ணலாமா? என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஜென்ரலாவே கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக ஹங்கர் என்ன ஆகும்? அதிகமாகும். என்ன ரீசன்? மான்சூன் மாறும், மழை கம்மியா வரும், இல்ல எக்ஸ்ட்ரீம் மழை வரும், ஃப்ளட் வரலாம். ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷன் பாதிப்பு ஏற்படும். ஆல்ரெடி அங்கர் நம்ம ஊர்ல இப்போ என்ன ஆகலாம்? எக்ஸ்ட்ரீம் அங்கர் வரலாம். இதனை கோர் பாயிண்ட். இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு எதுவும் எக்ஸ்ட்ராவா இருக்கு? ஃபுட் லாஸும் ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணுது. நம்ம பண்ற ஃபுட் லாஸ், ஃபுட் வேஸ்டேஜ்னால ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால அது வழியாகவும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதிகமாகுது. ஸோ திஸ் இஸ் தி பிலாசபி பிஹைண்ட் தி ஃபுட் லாஸ். பிலாசபி சொல்லலாம், இல்லை எத்திக்ஸ் சொல்லலாம். அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? கிளைமேட் சேஞ்ச் சரி பண்றதுக்கு என்னங்க பண்ணணும்? ஃபுட்டை எஃபிஷியண்டா பயன்படுத்துங்க. அது ஒரு பாயிண்டா எழுதலாம் எக்ஸாம்ல, மெயின்ஸ்ல. கிளைமேட் சேஞ்சை ஹெல்த்ல லிங்க் பண்ண முடியும், எக்கனாமி லிங்க் பண்ண முடியும், பாலிடிக்ஸ் லிங்க் பண்ண முடியும், ஃபுட்ல லிங்க் பண்ண முடியும். தான் பாயிண்ட். ஓகேல? அண்ட் ரிமைனிங் எல்லா பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட்டை ஏன் மார்க்கெட்டுக்கு ஃபுல்லா எடுத்துட முடியல? டிரான்சாக்ஷன் என்ன ப்ராப்ளம்? ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு வில்லேஜ்ல இருக்கலாம், அந்த வில்லேஜ்ல இருந்து ஒரு சின்ன டவுனு, அப்புறம் ஒரு சின்ன சிட்டி, அப்புறம் பெரிய சிட்டின்னு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சப்ளை மூவ் ஆகிறதுக்குள்ள என்ன ஆகலாம்? அந்த ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ணது ஃப்ரூட்டா இருந்துச்சுன்னா, வெஜிடபிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆகலாம்? அழிவு போகலாம். இப்போ என்ன பாயிண்ட்? இந்த எல்லா சப்ளை செயினும் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல வண்டி வரல, லேட் ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் பண்ணது என்ன போகுது? லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ சப்ளை எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வர வண்டி எப்படி இருக்கணும்? ஸ்டோரேஜோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்? இந்த கோல்டு சொல்லுவாங்கல்ல, கோல்டு ஸ்டோரேஜ் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. கரெக்டா சில ஃபுட்டை மார்க்கெட் கொண்டு போறதுக்குள்ள என்ன பண்ணி ஆகணும்?
ப்ராசஸ் பண்ணணும். ஃபுட் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது முக்கியம். லாஜிக் புரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா டெவலப்டு கண்ட்ரி கிடையாது. இப்போ யூரோப்லாம் போனீங்கன்னா லேண்ட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு வரதுல பெருசா லாஸ் இருக்காது. என்ன ரீசன்? டெக்னாலஜி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சப்ளை செயின் ஸ்ட்ராங்கா இருக்கும், கோல்டு ஸ்டோரேஜ் செம்மையா இருக்கும். அங்க லாஸ் ஆகாது. அங்க லாஸ் ஆகுதுன்னா வீட்டில் வச்சிருப்பாங்கல்ல, அங்கதான் வேஸ்டேஜ் தான் ஆகுமே தவிர லாஸ் ஆகாது. பட் இந்தியா என்னது? டெவலப்பிங் கண்ட்ரி, அவ்வளோ ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, கோல்டு ஸ்டோரேஜ் இருக்காது. அப்போ அந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கு? இன்எஃபிஷியன்சியா இருக்கு. இதை என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், இந்தியாவோட ஹெல்த்ல என்ன பண்றாங்களோ அதே ஐடியா இங்க கொண்டு வரணும். இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தி மக்கள் புவர், கையில காசு கம்மியா இருக்கும். அந்த காசை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய மெடிசன் வாங்க முடியாது. அப்ப ஜெனரிக் மெடிசன் உருவாக்கணும். எல்லா மெடிசனையும் சீப்பா உருவாக்கி மக்களுக்கு தரணும். அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிறது யாரு? மோஸ்ட்லி இருக்கிறது ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான். அப்ப ஸ்மால் ஃபார்மர்ஸால ஒரு பெரிய லெவல்ல கோல்டு ஸ்டோரேஜ்லாம் உருவாக்க முடியாது, வாங்க முடியாது. அப்ப ஹெல்த்ல ஃபாலோ பண்ண சேம் ஐடியா ஃபாலோ பண்ணணும். கோல்டு ஸ்டோரேஜ் முக்கியம், அந்த இன்ஃப்ரா முக்கியம். பட் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி லோ காஸ்ட் டெக்கை கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் உருவாக்கணும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும், ஒவ்வொரு ஸ்மால் ஃபார்ம் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி அதிகமாக்காத மாதிரி சோலாரா உருவாக்குங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதோட முக்கியமானது, வருஷம் ஒரு லேண்ட்ல எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆக போகுது அனலைஸ் பண்ணுவோம்ல. மணி புரியுதா? எவ்வளவு ஃபுட்டை உற்பத்தி பண்ண போறோம் அது தெரிஞ்சாதான் எவ்வளவு ஸ்டோரேஜ் தேவை முக்கியம்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இல்ல எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டோரேஜ் இன்ஃப்ரா தேவை, ஸ்டோரேஜ் நீட் இருக்கு. பட் எவ்வளவு ஸ்டோரேஜ் தேவை? ஒரு லேண்டை பார்த்த உடனே என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும்ல. அப்ப அதை ஸ்கேன் பண்ணி ப்ரிடிக்ட் பண்றதுக்கு we have to utilize the digital. அதுக்கு ஒரு ஆப்பை உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், FAO ஓட முக்கியமான ஆப் FLA பிபி ஆப் 2023 கொண்டு வந்தாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப். இதோட பர்பஸ் என்ன? ஸ்டார்டிங்ல இருந்து, ப்ரொடக்ஷன்ல இருந்து கடைசி மார்க்கெட் வரைக்கும் போற வரைக்கும் எல்லா சப்ளை செயினையும் ட்ராக் பண்ண முடியும். ரியல் டைம்ல எங்க இருக்கு, லாஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஜிட்டல் ஆப். சிமிலர்லி இந்தியாவில் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லேண்டோட கெப்பாசிட்டி வேற, ஆவரேஜ் பண்ண முடியாது. ஆப் யூஸ் பண்ணா அந்த லேண்ட்ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் வரும், ஸோ ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பிளஸ் இதை ஸ்டோர் பண்றதுக்கு உள்ள எவ்வளவு டெம்பரேச்சர் தேவை, அந்த டெம்பரேச்சர் இருக்கா இல்லையான்றதை ஸ்கேன் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். லாஜிக் புரிஞ்சுல? இந்தியாவில் ஃபுட் லாஸ் இருக்கு, டிரான்சாக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. ரீசன், சப்ளை செயின் சரியா இல்லை, இன்ஃப்ரா சரியில்லை. ஓகே, வாட் இஸ் சொல்யூஷன்? இன்ஃப்ராவை லோ காஸ்ட் உருவாக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பிசிக்கல் இன்ஃப்ரா மட்டும் பத்தாது, டிஜிட்டலாக இம்ப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு யூஸ் தி டிஜிட்டல் டூல்ஸ். அடுத்த பாயிண்ட், ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த ஃபுட் லாஸ் பத்தி ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி பண்ண போதுன்னா, லாஸ் சரி பண்ண போதுன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 பாயிண்ட். அதில் ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட், இந்தியாவில் எல்லா பகுதியிலையும் ஒரே மாதிரி லாஸ் ஆகல. ஆனால் இந்தியாவில் எல்லா கிராப்ஸும் ஒரே மாதிரி லாஸ் ஆகல. டிஃபரன்ஸ் புரிஞ்சா? இடத்துக்கு பொறுத்து லீக்கேஜ் டிஃபரெண்ட் ஆகும், இடத்துக்கு பொறுத்து ஃப்ரூட்ஸா வெஜிடபிள்ஸா டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் எந்த கிராப் அதிகமாக லாஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான். 100 பழம்னா 10 to 15% லாஸ் ஆயிடுது. எங்க? லேண்ட்ல இருந்து மார்க்கெட் போறதுக்குள்ள. அடுத்து அரிசி, பேடி 4.8% லாஸ். 100 மூட்டையில் ஒரு 5 மூட்டை. அடுத்து கோதுமை 4.2% லாஸ். அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் எந்த கிராப் லாஸ் ஆகுது அதுக்கேற்ற இன்ஃப்ரா தேவை. அடுத்து அந்த கிராப் லாஸ் ஆகுதுன்னா எந்த இடத்துல லாஸ் ஆகுது? எல்லா ஊர்லயும் ஒரு இடத்துல லாஸ் ஆகாது. அப்போ இந்தியாவோட ஃபுட் லாஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா, இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா, சேவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓவரால் சென்ட்ரலைஸ்ட் அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகாது. டார்கெட்டட் கிராப் ஸ்பெசிபிக், எந்த கிராப் லாஸ் ஆகுதுன்னு பாருங்க. பிளஸ் ரீஜனல் ஸ்பெசிபிக் இன்டர்வென்ஷன், எந்த கிராப் எந்த இடத்துல எப்படி லாஸ் ஆகுது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்துக்கும் ஸ்பெசிபிக் இன்டர்வென்ஷனை உருவாக்கி சரி பண்ணுங்க. ஓகேல? இப்போ அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி ஜென்ரலா ஒரு கொஸ்டின். 2 பார்த்தோம்ல, ஃபுட்ல லாஸும் இருக்கு, வேஸ்டேஜும் இருக்கு. இந்தியாவில் எது அதிகம்? லாஸ் தான் அதிகம். அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வரதுல லாஸ் ஆகுது. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ், ஹார்வெஸ்ட் முன்னாடி கிடையாது. ஃபார்மிங் பண்ணும்போது, விவசாயம் பண்ணும்போது லாஸ் ஆகல. முடிச்சதுக்கு அப்புறம் விவசாயம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு, அறுவடை பண்ண எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போறது லாஸ், போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். ஸோ இந்தியாவில் வேஸ்டேஜ் விட லாஸ் தான் அதிகம். ஸோ வாட் இஸ் தி எத்திக்ஸ் மிஸ்ஸிங் ஹியர்? இந்தியாவில் நிறைய பேர் ஹங்கரா இருக்கும்போது ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட்டையே நீங்க எப்படி லாஸ் ஆக முடியும்? ஸோ சீக்கிரமா டெக்னாலஜி உருவாக்குங்க. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஃபுட் வேஸ்டேஜுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இந்தியாவில் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் இருக்கு. இந்த லாஸ் அனலைஸ் பண்றதுக்கு இந்தியா நேஷனல் சர்வே ஒன்று எடுத்துட்டு இருக்கு. லிங்க் பண்ண முடியல. இந்தியா முழுக்க கிராப் வைஸ், ஸ்டேட் வைஸ் இந்த ஆப்ரேட் பண்றோம்ல, ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் வைஸ் எவ்வளவு லாஸ் ஆகுது, அதை விட எவ்வளவு எமிட் ஆகுது, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நேஷனல் இண்டிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணிட்டு இருக்கு. யோசிக்க முடியுதா? அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எது லாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லை எப்படி பார்க்கலாம்? கிராப் வைஸ். இப்போ ரைஸ் எடுத்துட்டா, இல்லை வீட் எடுத்துட்டா, இந்தியா முழுக்க வீட்டோட லாஸ் எப்படி இருக்கு? ஸோ கிராப் வைஸ் எடுக்கிறாங்க. இந்த ஆங்கிள் யோசிங்களா? ஃபுட் லாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இண்டிகேட்டர் ரெடி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா பண்றாங்க. என்ன ரீசன்? குளோபல் லெவல்ல ஒரு டார்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்த ஞாபகம் இருக்கா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல, நம்மளோட SDG கோல்ல 12.3.1 ஃபுட் லாஸை கண்ட்ரோல் பண்ணணும். 12.3.1 இப்போ கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மெஷர் பண்ணணும். எவ்வளோ லாஸ் ஆகுது, அது வழியாக எவ்வளோ கார்பன் எமிட் ஆகுது. ஸோ அதனால கவர்மெண்ட் பண்ணுது, அஃபிஷியலாக ட்ராக் பண்ணுது. ஓகேல? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டேன். பட் சில ஃபேக்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கேன். இந்த கிளாஸ்ல சொல்லல தவிர ஹேண்ட் அவுட்ல கொடுத்துருக்கேன், லிஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஸ்டோரியா எழுதாம நான் என்ன பேசணும் அதை அப்படியே ஸ்டோரியா கொடுக்காம ஹேண்ட் அவுட்ல UPSC ஆஸ்பிரண்டா நோட்ஸ் அப்படி எடுக்கணும். எக்ஸாமுக்கு இப்படிலாம் வரலாம், அதுக்கேற்ற மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அதாவது கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டேன், அந்த ஹெட்டிங்கே கொஸ்டின் தான். ஃபார் எக்ஸாம்பிள் தெரியுதுல்ல, ஹெட்டிங் படிங்களா? இந்தியாஸ் சைலண்ட் ஃபுட் கிரைசிஸா? நம்ம என்ன பண்ணல, கிளாஸ்ல பேசின மாதிரி சேம் ஸ்டோரி லெவல் பேசல. ஃபர்ஸ்ட் நோட்ஸ் கொடுப்போம்ல,
பேசுனது எல்லாமே அப்படியே இருக்கும் லாங்குவேஜ் லெவலில். இப்போ மாற்றிட்டு கோர் இஷ்யூனா எக்ஸாம் வந்து முக்கியம். வாட் இஸ் தி கிரைசிஸ்? போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபுட் லாஸ். அது டெஃபினேஷன். அந்த லாஸ்னால நீ எக்ஸாமில் கோட் பண்ண வேண்டிய இம்பாக்ட் என்ன? எக்கனாமிக் இம்பாக்ட். எவ்வளோ ஜிடிபி லாஸ் ஆகுது? அடுத்த பாயிண்ட் ஃபுட் வேஸ்டேஜால டிஃப்ரெண்ட் ஆங்கிள். எக்கனாமிக் ஆங்கிள் பார்த்தா ஃபார்மர்ஸ் இன்கம் என்ன ஆகுது? வேஸ்ட் ஆகுது. என்வரன்மெண்டல் லாஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தோமா? ஃபுட் செக்யூரிட்டி, கிளைமேட் சேஞ்ச். ஸோ இப்போ பேசின பாயிண்ட்டையே அழகாக பண்ண முடியும், மெயின்ஸ் பயன்படுத்த முடியும். கொஸ்டின் பிடிச்சதுக்கு ஃபுட் லாஸ் ஏன் முக்கியம், ஏன் தவிர்க்கணும்? என்ன ரீசனா இத்தனை ஆங்கிள் வேஸ்ட் ஆகுது? எக்கனாமிக் ரீசன்ஸ் இருக்கு, என்வரன்மெண்டல், ஃபுட் செக்யூரிட்டி, கிளைமேட் சேஞ்ச். இது அப்படி என்ன பண்ணலாம்? எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கேஸ்ல பயன்படுத்தணும்னா, நீங்க ஒரு பிடிஎஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்லை நீங்க வந்து ஒரு ஆஃபீஸரா இருக்கீங்க, உங்க ஊர்ல ஃபுட் லாஸ் வேஸ்ட் ஆகுது, உங்க ஊர்ல ஃபுட் லாஸ் ஆகுது. அந்த ஃபுட் லாஸ்க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? ஃபார்மர், கவர்மெண்ட், இண்டஸ்ட்ரி, என்வரான்மெண்ட், கன்சியூமர்ஸ். ஒருத்தனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஃபார்மருக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட் ஆகுது, லாஸ் ஆகுது. கவர்மெண்ட்டுக்கு எஸ்டிஜி டார்கெட் லாஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ண முடியல. என்வரான்மெண்ட்டுக்கு பயோடைவர்சிட்டி ஸ்ட்ரெஸ். கன்சியூமர்ஸ்க்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும், ஏன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்கு, கம்மியாக வந்திருக்கு, மார்க்கெட்டுக்கு டிமாண்ட் அதிகமாகும். ஸோ எக்ஸாமுக்கு அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணணும்ல, அந்த ஆங்கிள் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் சொல்கிறேன், பர்பஸ் வந்து எக்ஸாமுக்கு இதை பயன்படுத்திங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்துடணும். ஒரு கிளாஸ் பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குல்ல, செல்ஃப் நோட்ஸ் எடுக்கும்போது கிளாஸ் பார்க்கும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸை எப்படி எழுதணும், ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸோ செல்ஃப் நோட்ஸ்ன்றது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் சார் சொல்லுவாங்கல்ல, ஸ்டாஃப் சொல்லுவாங்கல்ல, அது எழுதுறது கிடையாது. அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஒருத்தவங்க பேசுறத அப்படி நீங்க எழுதுறீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் காப்பியை எக்ஸாமில் அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி மாற்றணும். சில பேருக்கு அது வராது. அப்போ என்ன பண்ணணும்? கிளாஸை பார்த்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு, அதாவது சார் சொன்ன மாதிரி ஃபுல் எல்லா பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணும்? மார்க் பண்ணும். இந்த கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு ஃபேக்டா, இங்க ஒரு டேட்டா இருக்கு, இன்ட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு பாலிசி இருக்கு, மெயின்ஸ்ல கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கலாம். அப்போ கண்டென்ட்டை எப்படி எக்ஸாம் பயன்படுத்துறது, அந்த ஆங்கிள் கொடுத்துருக்கு. அடுத்து வேர் இஸ் தி ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் பார்த்தோம்ல, எங்க ப்ராப்ளம் வரலாம்? வேர், வை, ரிசல்ட். ஹேண்ட்லிங்ல பிரச்சனை வரலாம், ப்ராசஸிங்ல பிரச்சனை வரலாம். ஹேண்ட்லிங்ல பிரச்சனை வருது, வை, புவர் கோல்ட் ஸ்டோரேஜ், லேக் ஆஃப் டிஜிட்டல் பிளானிங். ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் மெயின்ஸ் பாடி கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் டெம்ப்ளேட். அடுத்த சொல்யூஷன். நான் பேசின பாயிண்ட் தான் ஸ்ட்ரக்சரா கொடுத்துருக்கும். வாட் இஸ் ஸ்ட்ரக்சர்? எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரேம் ஒர்க்கா பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அது நோட்ஸ் இருக்க போறோம்னா, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் நோட்ஸ்? செல்ஃப் நோட்ஸ் தான் ஓகே. நோட்ஸ் ஃபார் வாட்? நோட்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமா, நோட்ஸ் ஃபார் ஸ்பீச்சா, நோட்ஸ் ஃபார் டீச்சிங். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் மாற்றும். அப்போ எக்ஸாமுக்கு இப்படி தேவைப்படுது. சொல்யூஷன் எப்படி ஆகணும்? ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்கும், பிரிங்க. இன்ஃப்ரா பேஸ்ட் சொல்யூஷன், டெக் பேஸ்ட், டிஜிட்டல் ட்ராக்கிங் பேஸ்ட், சர்க்கிள் மாடல் பேஸ்ட். அடுத்து இதே பாயிண்ட்டை எத்திக்ஸ் பயன்படுத்த முடியுமா? அது ஒரு ஆங்கிள். அப்புறம் என்ன பண்ணல, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சர்ச் பண்ணல. நம்ம கிளாஸ்ல என்ன பாயிண்ட் பேசணும் அதே தான் பேசுறோம். அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கிறோம்? பயன்படுத்திக்கிறோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், வேல்யூ பண்ணிக்கிறோம், வேல்யூ அடிஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணுங்க. காசு இம்பாக்ட்னு வருதா, இல்லை தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ் வருதா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த கேப்பபிலிட்டி கம்மியா இருக்கு, நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஃபுல்லா பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஆங்கிள் ஏன் பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு கேட்டா கிளாஸ் பார்த்தா சொல்றாங்க. கிளாஸ் பார்த்து நோட்ஸ் இருக்கிறது ஓகே, அதை செக்ரிகேட் பண்ணுங்க, பாயிண்ட்ஸ் செக்ரிகேட் பண்ணுங்க, எக்ஸாம் ரெடி நோட்ஸா வச்சுக்கு. ஸோ அதுக்கு நானோ என்ன பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்தியா என்ன பண்ணும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து இது வரைக்கும் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கா, இதெல்லாம் முடிச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கா? PMSKY தானே நிறைய பார்த்துருக்கோம். வெரி சாரி, PMKSY தானே மாற்றி போட்டேன். பிரைம் மினிஸ்டர் பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா எய்ம் என்ன? இந்த சப்ளை செயினை, லாஜிஸ்டிக்ஸ் செயினை ஸ்ட்ராங் பண்ணுறது, மாடர்னைஸ் பண்ணுறது. யோசிக்க முடியல, இந்த கோல்டு ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். பட் ஒரு பாயிண்ட்ல நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும். எவ்வளோதான் பண்ணாலும் ஃபுட் வேஸ்டேஜை ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்தியாவில் ஃபுட் எப்படி இருக்கும்? நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவோமா, ஃபுட் சர்ப்ளஸ் ஆகும். அந்த எல்லா ஃபுட்டையும் வீட்டில் எடுத்துட்டு வரும்போது வீட்டில் எல்லாமே என்ன ஆகிடாது, யூஸ் பண்ண முடியாது, வேஸ்டேஜ் ஆகும். ஸோ நிறைய ஃபுட்டை உற்பத்தி பண்ணி அப்படியே வேஸ்ட் ஆகலாம், இல்லை வாங்கிட்டு வந்த ஃபுட்டு கெட்டு போய் ஸ்பாயில் ஆகலாம். பட் அந்த ஸ்பாயில் ஆன ஃபுட்டு என்ன பண்ண முடியும்? அனிமல் ஃபீடாக மாற்ற முடியும், காம்போஸ்டாக மாற்ற முடியும், பயோ எனர்ஜியாக மாற்ற முடியும். ஆச்சு புரியுதுல? அப்போ அதிகமான ஃபுட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஃபுட் ஷெல்டருக்கு அனுப்பலாம், கம்யூனிட்டி கிச்சனுக்கு அனுப்பலாம். ஸ்பாயில் ஃபுட்டாக இருந்துச்சுன்னா பயோ எனர்ஜியாக மாற்ற முடியும். இப்போ என்ன இருக்கு? ஒரு சர்க்கிள் எக்கனாமி இருக்குல்ல, ஆச்சு புரியுதா? வேஸ்ட் அப்படியே வேஸ்ட் பண்றோமா, இல்ல வேஸ்ட்டை வெல்த்தா மாத்துறோமா? ஸோ திஸ் இஸ் தி இன்டர்நேஷனல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்டேஜோட, ஃபுட் லாஸ் அண்ட் வேஸ்டேஜ் டேவோட லாஸ்ட் அவேர்னஸ் கொஸ்டின் டு தி பீப்புள். சரி, எல்லாருக்குமே டெலிஸ்கோப் தெரியும்ல. நம்ம ஏர்த்துல இருந்து ஸ்டார்ஸை பார்ப்போமா? அப்போ நம்ம என்ன பண்றோம்? டெலிஸ்கோப் வழியா ஸ்டார் அப்சர்வ் பண்றோமா? கரெக்டா? அதே டெலிஸ்கோப்பை ஏர்த்துல இருந்து பார்க்காம, இதான் ஏர்த்துனா ஸ்பேஸுக்கு போயிட்டு நம்ம ஆர்பிட் இருக்குல்ல, அந்த ஆர்பிட்ல டெலிஸ்கோப்பை ஃபிக்ஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணா ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி. அடுத்து ஸ்பேஸ்ல எந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ண போறீங்க? இந்த ஸ்டார்ஸ், லைட்ஸ், வேவ்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்ல. ஸோ ஸ்பேஸ் ஆஸ்ட்ரானமி அப்சர்வேட்டரி. ஸோ இப்போ சொல்லுங்க, ஸ்பேஸ் ஆஸ்ட்ரானமி அப்சர்வேட்டரியோட மெயின் பர்பஸ் என்ன? அதாவது ஸ்பேஸ்ல போய் டெலிஸ்கோப் லான்ச் பண்றோம்ல, ஏர்த் ஆர்பிட்ல, அதோட மெயின் பர்பஸ் என்ன? ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா டு ஸ்டடி தி யூனிவர்ஸா? கரெக்டா? இப்போ அடுத்த கொஸ்டின் வருதுல, ஏர்த்ல இருந்தே பார்த்துட்டு இருந்தோம் டெலிஸ்கோப் வச்சு, ஏன் மேலே போய் பார்க்குறோம்? சேம் டெலிஸ்கோப் தானே. எவ்வளவுதான் நீங்க பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே எடுத்து வச்சிருந்தாலும் அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ஏர்த்துல இருந்து பார்க்கலாம்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஏர்த்துல நின்று பார்க்கும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸா என்ன இருக்கு? அட்மாஸ்பியர் இருக்கு. நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள நிறைய லைட்ஸ் எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் யூவி, எக்ஸ் ரேஸ், காமா ரேஸ். அப்ப இந்த விஷயங்கள்லாம், இந்த வேவ்ஸ் எல்லாம், இந்த லைட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணணும்னா அட்மாஸ்பியருக்கு மேலே போகணுமா? அதனால ஸ்பேஸ்ல போயிட்டு
சேம் டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணுறோம். இப்போ அடுத்த பாயிண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இப்போ கேமராவில் பார்க்குறோம்ல, இன்னொருத்தவங்க ஃபோட்டோ தெரியுதுல்ல, அந்த மாதிரி ரியல் பிக்சர் தெரியாது. ரியல் பிக்சரை பார்க்கணும்னா நம்ம இங்கிருந்தே பார்க்க முடியும். லாஜிக் புரியுதுல? அப்போ ஒரு காமன் மேனால கண்ணுக்கு தெரியாத லைட்ஸ் இருக்கும்ல, வேவ்ஸ் இருக்கும்ல, அதை கண்டுபிடிக்கிறது தான் நார்மல் கண்ணால பார்க்கும்போது. ஸோ நார்மலா நம்ம கண்ணால பார்க்க முடியாத விஷயத்தை பார்க்கறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது. ஓகேல? இப்போ அடுத்த பாயிண்ட், அந்த கண்ணுக்கு தெரியாத வேவ்ஸ் ஏன் பார்க்கணும்? அந்த லைட்ல ஏன் பார்க்கணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம எர்த் பக்கத்துல, நம்மளோட பிளானட் பக்கத்துல, இல்ல நம்மளோட கேலக்சிக்கு பக்கத்துல யாரா இருக்காங்களா? நமக்கு சன் இருக்கு, இல்ல ஏதாவது சன் இப்பதான் புதுசா உருவாயிட்டு இருக்கா, இல்ல அழிஞ்சிட்டு இருக்கா, இல்ல வேற ஏதாவது கேலக்சி பார்க்க முடியுமா? ட்ரை பண்றோம். அப்போ ஒரு கேலக்சி இருக்குன்னா அதுல என்ன வரும்? லைட் செமிட் ஆகும்ல. ஒவ்வொரு லைட்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இருட்டு லைட்ல போறீங்க வச்சுக்கலாம். ஒரு ரோட்ல போறீங்க, ஃபுல் டார்க், கரண்டே இல்ல. அப்ப தூரத்துல ஒரு ஒயிட் லைட் வருது வச்சுக்கலாம். ஒரு வண்டி ஒயிட் லைட் வருது. உங்களால யோசிக்க முடியல, ஒயிட் லைட்னா எந்த வண்டி? இல்ல ஒரு yellowish லைட் வருது. உங்களால யோசிக்க முடியல, ஒரு பைக்ல இருந்து வர லைட்டுக்கும், இல்ல லாரில இருந்து வர லைட்டுக்கும், இல்ல கார்ல இருந்து வர லைட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல? அப்ப அந்த லைட் வேவ்ஸ் பேஸ் பண்ணியே நம்மளால அங்க என்ன இருக்கு, என்ன உருவாயிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டெலஸ்கோப்பை வச்சுக்கிட்டு யூவி ரேஸ், யூவி கேப்சர் பண்றோம்னா அந்த இடத்துல மேபி நம்ம ஸ்டார் மாதிரியே புதுசா ஸ்டார், யங் ஸ்டார் இருக்கலாம். இந்த கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும்ல, படிச்சிருப்போம்ல நெபுலா, அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கலாம். அப்ப அந்த யூவி ரேஸை கண்டுபிடிக்க போறது தான் இந்தியாவோட ஆஸ்ட்ரோசாட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பேஸ்ட் அப்சர்வேட்டரி. ஸ்பேஸ்ல அப்சர்வேட்டரி வைக்க போறோம். அந்த டெலஸ்கோப் பேரு ஆஸ்ட்ரோசாட், அது சேட்டலைட். என்ன பண்ணும்? படிக்க போகுது. எதை படிக்க போகுது? யூவியை படிக்க போகுது. இது எப்போ லான்ச் பண்ணோம்? 2015, 2025, 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஆஸ்ட்ரோசாட் இந்தியன்ஸ்க்கு, இந்தியன் சயின்டிஸ்டுக்கு எப்படி பயன்படுது? ரொம்ப சிம்பிள். இந்த யூனிவர்ஸோட டீப்பஸ்ட் மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த டீப்பஸ்ட் மிஸ்ட்ரி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஸ் சொல்லலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட் சொல்லலாம். யோசிக்க முடியுது? ஒவ்வொரு பாடியில இருந்தும் அந்த ரேஸ் எமிட் ஆகும்ல, லைட் எமிட் ஆகும் பார்த்தோம்ல. இப்போ அது ஹையஸ்ட் லைட் எது? அதாவது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி காமா ரேஸ், எக்ஸ்ட்ரீம்லி ஹை. சரி, நம்மளே பிரிச்சுக்கிறோம். ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் வச்சுக்கலாம், ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அப்போ அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோட் இருந்து வெளியே வருதுன்னா அந்த ரேஸ்க்கு பேர் காமா ரேஸ். எப்போ உருவாகலாம்? ரெண்டு ஸ்டாரும் மோதி உடஞ்சு வரலாம், இல்லை நியூக்ளியர் ரியாக்ட் பண்ணும்போது வரலாம். நம்ம அசிங் பண்றோம் காமா ரேஸ். அடுத்த ஹையஸ்ட் எக்ஸ் ரேஸ். ஸோ காமா கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், பட் இது ஹையஸ்ட் தான். ஸோ எக்ஸ் ரேஸ் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பிளாக் ஹோல் இருக்காங்க முடியும். பிளாக் ஹோல், நியூட்ரான் ஸ்டார்ஸ், அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்த லெவல் தான் யூவி. பார்த்தோம்ல, நியூ ஸ்டார் உருவாகும் போது இருக்கும்ல, அப்போ எமிட் ஆகிற ரேஸ். ஜாகிரபியில் படிச்சிருப்போம்ல, காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், யூவி ரேஸ். இதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணில் பார்க்குற லைட் விசிபிள் லைட். இப்போ நம்ம கண்ணுக்கு ஒரு ஆவரேஜாக இருக்கும்போது தெரியுது, ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஸோ விசிபிள் லைட்டுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிய லைட்டுக்கு விட இன்னும் 3 லெவல் எனர்ஜி அதிகமாக இருக்கு. அதுக்கடுத்து கம்மியா இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், இன்னும் கம்மியா ரேடியோ வேவ்ஸ் தானே. அப்போ நாம பார்க்கறத விட ஹையஸ்ட் 3 இருக்கு, லோவஸ்ட் 3 இருக்கு. இது லோவஸ்ட், ஹையஸ்டா. அண்ட் இப்போ பார்க்கறதுல ஆஸ்ட்ரோசாட்ல இந்தியாவோட ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி எதை பார்க்குது? யூவி ரேஸையும் எக்ஸ் ரேஸையும் பார்க்குது. இப்போ என்ன அர்த்தம்? ஆஸ்ட்ரோசாட் ஒரே ஒரு ரே மட்டும் பார்க்கல, மல்டிபிள் பார்க்குதுல, மல்டிபிள் வேவ் லென்த்தை ஸ்டடி பண்ணுது. அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க ஒரு கீவேர்டு, இந்தியாவோட ஆஸ்ட்ரோசாட் FUV லைட்டை பார்த்துருக்கு, கண்டுபிடிச்சிருக்கு. வாட் இஸ் FUV? ஆஸ்ட்ரோசாட்டோட மெயின் எய்ம் என்ன? யூவியை பார்க்கறது. கரெக்டா? யூவி எக்ஸ் ரேஸ். பட் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஃபார் அல்ட்ரா வயலட் ரேஸ், ஒரு 9.3 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு தூரத்துல இருக்கிற, ரொம்ப தூரத்துல இருக்கிற அல்ட்ரா வயலட் ரேஸை பார்த்துருக்கு. பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? என்ன மீனிங்? ரொம்ப தூரத்துல ஏதாவது ஒரு பெரிய காஸ்மிக் ஈவென்ட் நடந்திருக்கலாம், ஒரு பெரிய பிளாக் ஹோல் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கலாம், ஒரு பெரிய ஸ்டார் வந்து உடஞ்சிருக்கலாம். ஸோ ரொம்ப தூரத்துல ஒரு பெரிய ஈவென்ட் நடந்திருக்கு அப்படின்றத ஆஸ்ட்ரோசாட் வழியா நம்ம சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, ஸ்பேஸ்ல ஒரு சேட்டலைட், ஒரு டெலஸ்கோப் லான்ச் பண்றோம்னா அது கூட இருக்கும் நிறைய எக்ஸ்ட்ரா மிஷின்ஸ் இருக்கும்ல ஹெல்ப் பண்றதுக்கு. 5 மிஷின்ஸ், 5 பேலோட்ஸ், இல்ல 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். UVIT அல்ட்ரா வயலட்டை பார்க்கறதுக்கு ஒரு மிஷின், பேச முடியல, ஒவ்வொரு டிவைஸும் ஒன்று பார்க்கும். ஸோ அல்ட்ரா வயலட்டை பார்க்கறதுக்கு ஒரு பேலோடு, எக்ஸ்ரே பார்க்கறதுக்கு ஒரு பேலோடு. அந்த எக்ஸ்ரே வந்து ஹார்ட் இருக்கு, சாஃப்ட் இருக்கு. சாஃப்ட் எக்ஸ்ரேக்கு தனி ஒரு டிவைஸ், அப்புறம் ஸ்கையை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒன்று இருக்கு. இந்த பேர்லாம் கொடுத்துருக்கேன், பட் நான் வச்சுக்கிறது 5 பேலோட்ஸ். இந்த ஃபுல் ஆஸ்ட்ரோசாட்டையும் டிசைன் பண்ணது யாரு? இஸ்ரோ. எப்போ? 2015. அண்ட் இது கூட ஹெல்ப்ஃபுல்லா மற்ற அகாடமிஸ் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, மற்ற இன்ஸ்டியூஷன்ஸும். டாடா இன்ஸ்டியூட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட். யோசிக்க இஸ்ரோ கூட மற்ற அகாடமிஸும் மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்றாங்க? ஒர்க் பண்றாங்க. இப்போ இதை படிங்களா, ஆஸ்ட்ரோசாட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி கம்ப்ளீட்ஸ் a decade among the stars. 10 வருஷம் முடிஞ்சிருக்குல்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்கணும்னா இந்த பாயிண்ட் முக்கியம். அப்போ இந்த சேட்டலைட்டை, இந்த டெலஸ்கோப்பை எடுத்துட்டு போன ராக்கெட் இது PSLV C30 XL. ஒரிஜினலா ஆஸ்ட்ரோசாட்டோட லைஃப் வந்து 5 இயர்ஸ் தான். ஒரு 5 இயர்ஸ்க்கு ரன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. பட் என்ன இருக்கு? 10 இயர்ஸா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ முடிச்சாச்சு. பட் ஃப்ரீ டைம்ல இந்த ஆர்டிகல் படிங்க. ஒருவேளை பேப்பரை நீங்க வாங்க முடியலன்னா இந்த ஆர்டிகல்ல டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிருக்கேன், அதை பார்த்துருங்க. எப்போதுமே கைடன்ஸ் முக்கியம், மென்டர்ஷிப் முக்கியம். பட் அதை வாங்கிட்டு நாலேஜ் வாங்கினதுக்கு அப்புறம் மெயின் சோர்ஸ் போயிட்டு நம்ம என்ன பண்ணியாகணும்? படிச்சு பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் அகைன், இந்தியாவோட ஹெல்த்தில் இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் முக்கியமான கிரைசிஸ் என்ன? எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 35 வயசுக்குள்ள இருக்க ஒரு இந்தியன் வெளியே பார்க்க பிரிஸ்கா இருக்கா, எனர்ஜியா இருக்கான். பட் அந்த யங்ஸ்டரோட ஹார்ட் இருக்குல்ல, ரொம்ப ஏஜ் ஆகிட்டு இருக்கு. என்ன ரீசன்? கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ். யாரை சொல்றாங்க? நம்மளை சொல்றாங்க. அதாவது நீங்க பாக்குற யங்ஸ்டர்ஸ் உண்மையாவே நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஹெல்த்தியா கிடையாது. முக்கியமான கோர் பார்ட்டே ஹார்ட் தான். இந்த ஹார்ட்டே ரொம்ப வயசாகி போயிடுச்சு. 2020 இருந்து
23க்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல செலவு எடுக்கிறாங்க. அதுல வந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்ல பாதி பேர் யங்ஸ்டர்ஸ் அண்டர் 40. அப்போ இந்தியாவில் ஹார்ட் அட்டாக் இட் இஸ் நாட் தி பர்சனல் ப்ராப்ளம், ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு வருது, பாதி பேர் யங்ஸ்டர்ஸ்க்கு வருதுன்னா என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்குல்ல, நமக்கு தெரிஞ்சதுதான். நீங்க பார்க்க எங்க இருக்கீங்க, பட் ஹார்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுது உள்ள அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனாக இருக்கும். அதாவது சிம்டம்ஸ். உங்க ஏஜ் என்ன இருக்கலாம், 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், 35 இருக்கலாம். யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரலாம்? உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் லாங்கா இருந்துச்சுன்னா, அந்த ஒர்க்கிங் நேச்சரே ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்ய இருந்துச்சுன்னா, செடென்ட்ரி ஹேபிட்டா இருந்துச்சுன்னா, பிளஸ் நீங்க ஹெல்த்தி டயட் எடுக்க மாட்டீங்க, ஃபாஸ்ட் ஃபுட்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட், பிளஸ் உங்க ஆஃபீஸ்ல அதிகமான காம்படிஷன் இருக்கும், ஸோ ஹை ஸ்ட்ரெஸ், உங்க தூக்கம் வராது. ஃபோர்த், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். இதுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் அந்த யங்ஸ்டர் நீங்க தான். அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா யங்ஸ்டர்ஸோட லைஃப்லயும் இது இருக்கும்ல. ஸோ அதனால தான் இட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். அதாவது இந்தியாவில் எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் ஒரே மாதிரி மாறிடுச்சு. கல்ச்சர், அப்ரோச், ஸ்ட்ரக்சர் மாறதுனால ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸோட லைஃபும் மாறுது. ஒர்க் மாறும்போது லைஃப் ஸ்டைல் மாறுது, லைஃப் ஸ்டைல் மாறும்போது அதுக்கேற்ற ஃபுட்டு மாறுது. ஸோ பாதி பேர் ஹார்ட்ல ப்ராப்ளம் வருதுன்னா 50% லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். இப்போ சொன்ன லைஃப் ஸ்டைல நீங்க இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கான்னு ஸ்பார்க் பண்ணிக்கும். அதே லைஃப் ஸ்டைல் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆனுவலா சில விஷயங்கள் பண்ணுங்க. கார்டியாக், கால்சியம் ஸ்கோரிங், இல்லைன்னா சிடி, கொரோனரி ஆன்ஜியோகிராம், அட்வான்ஸ் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்க. கண்டுபிடிச்சாச்சா உங்க ஹார்ட்டை டீடைல்டு இமேஜிங் பண்ணி எங்க பிளாக்கேஜ் இருக்கு, இல்லனா பிளாக்கேஜ் வருமா ஃபியூச்சர்ல, முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி கோர் ஐடியா ஆஃப் திஸ் ஆர்டிகல், கோயிங் பியாண்ட் தி மெட்டஃபர், யங் அட் ஹார்ட். அண்ட் அந்த ஆர்டிகல் சொல்ற இன்னொரு முக்கியமான பாயிண்ட், உங்க டெய்லி லைஃப்ல சில விஷயம் பார்க்கறதுக்கு ஹார்ம்லெஸ்ஸா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் ஒரு செஸ்ட் பெயின் வந்துட்டு போயிடும், மூச்சு விட முடியாது, இல்ல காரணமே இல்லாம வேர்க்க வரலாம், ஸ்வெட்டிங் வரலாம், இல்லைன்னா ஒரு சின்ன வேலை செய்யும் போது உடம்பு என்ன ஆகலாம், டயர்ட் ஆகலாம். ஸோ ரியல் லைஃப்ல, காமன் லைஃப்ல நடக்கும். இந்த மாதிரி குட்டி விஷயம் நோட்டீஸ் பண்ணாலும் தீஸ் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம். முன்னாடி என்ன பண்ணுது, ஹார்ட் இண்டிகேட் பண்ணுது, அதை பயன்படுத்திக்கங்க. அப்போ அந்த ப்ராப்ளத்துல ஏதாவது ஒன்று இருந்துச்சுனால என்ன பண்ணி ஆகணும், உடனே டாக்டர் பார்க்கணும். பிளஸ் லைஃப் ஸ்டைல் மாற்றணுமா, பேலன்ஸ் டயட், ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானது, குவாலிட்டி ஸ்லீப்பா. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும். பிளஸ் ஹெல்த் செக்அப்பும் முக்கியம், ரெகுலரா முக்கியம். ஸோ இது வந்து கல்ச்சுரலா நாம பண்ண வேண்டியது. கவர்மெண்ட் என்ன பண்ணுது அது தெரிஞ்சுக்கணும்ல. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் கேன்சர், டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக். ஸோ இந்த ப்ரோக்ராம் வழியா அவேர்னஸ் உருவாக்குறாங்க. பட் எவ்வளவுதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் 4ல் ஒரு ஆளுக்கு தான், 25% பீப்புளுக்கு மட்டும்தான், யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் கரெக்டா அவங்களோட ஹார்ட் டிசீஸ் சிம்டம் கண்டுபிடிக்க முடியுது, கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுக்க முடியுது. 4ல் 3 பேருக்கு அந்த சிம்டம் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிகல் பேசின எல்லா பாயிண்ட் கவர் பண்ணியாச்சு. ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க. அண்ட் செல்ஃப் நோட்ஸும் கொடுத்துருக்கேன், எக்ஸாமுக்கு எது தேவைன்றது கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக். 1700 ஞாபகம் இருக்கா? இந்த உலகத்தோட முக்கியமான புரட்சியில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனா, அந்த நேம்லேயே போட்டிருக்குல்ல, இண்டஸ்ட்ரி தானே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் விவசாயம், லேண்டு, ஃபார்மிங். இப்போ என்ன உருவாகுது, நியூ டெக்னாலஜி வருது. டெக்னாலஜிக்கலாக சொசைட்டியை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீம் இன்ஜின், இல்லை ரயில்வேஸ், இல்லைனா கோல் மைன் பண்ணுறது, டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன், ஸ்டீல் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஃபேக்ட்ரிஸ் தானே. ஃபேக்ட்ரிஸ், மெஷின்ஸ், இது எல்லாமே வா. ஸோ இதோட அவுட்புட் என்ன, வழக்கமானதை விட இப்போ ப்ராடக்டிவிட்டி எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கா? ப்ரொடக்ஷன் சூப்பராக பண்ண முடியுது, அதிகம் பண்ண முடியுது. அப்போ எக்கானமி ஆகும், பூஸ்ட் ஆகும். அப்போ பிசினஸும் பூஸ்ட் ஆகும். ஸோ சிம்பிளா ஒன்லைன்ல எப்படி சொல்லலாம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிரிங்ஸ் எக்கனாமிக்கல் growth-ஆ? எஸ். அதுக்கு ரீசன் என்ன, டெக்னாலஜி. பட் ஸ்டார்டிங் டைம்ல, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஸ்டார்டிங் டைம்ல இந்த எக்கனாமிக் growthல யாருக்கு யூட்டிலைஸ் ஆகல, ஒரு காமன் மேனுக்கு பெனிஃபிட் ஆகல. லாஜிக் புரியுதுல, ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது, ப்ராஃபிட் வருது, பட் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ற லேபர்ஸ்க்கு சம்பளம் அதிகமாகல. ஸோ லேபர்ஸோட லைஃப் எப்படி இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. என்ன ரீசன், நிறைய பாயிண்ட் சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாயிண்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபேக்டரியில நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. இப்போ எல்லா ஒர்க்கையும் ரீப்ளேஸ் பண்ணி வந்துருச்சு, மெஷின் வந்துருச்சு. அப்போ ஃபேக்டரி உருவாகுது, பட் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் உருவாகல. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, சிட்டியில் ஒரு கம்பெனி இருக்கு, மெஷின் இருக்கு, எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்குது. பட் ஒரு 10 பேர் ஆள் தேவை. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்றதுக்கு ஒரு 10 பேர் ஆள் தேவை. கால் ஃபேர் விடுறாங்க. எல்லா மக்களும் வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வராங்க வேலை செய்யறதுக்கு. அப்போ எவ்வளோ லேபர், ஒரு 10 வேலை தான். எத்தனை பேர் வராங்க, நிறைய பேர் வராங்கல்ல, சர்ப்ளஸ் லேபரா. அப்போ முதலாளிக்கு என்ன தோணும், நிறைய பேர் டிமாண்ட் பண்றாங்க. அப்போ நான் சொல்ற மாதிரி கம்மி காசுக்கு யார் ஒர்க் பண்ண வரீங்களோ அவங்க வரலாம். ஸோ சர்ப்ளஸ் லேபர்னா சீப் லேபரா, லோ வேஜஸா, லிங்க் பண்ண முடியல. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு கண்ட்ரிக்கு எக்கனாமிக் growth கொடுத்தாலும் எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டன் என்ன பண்றாங்க, எல்லா டெக்னாலஜியும் வாங்குறாங்க, ஃபேக்டரி வைக்கிறாங்க, நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க, டாக்ஸ் போடுறாங்க, காசு வந்துடுது. பட் இந்த எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டியில், இந்த growthக்குள்ள யாரோட growth இல்ல, லேபரோட growth இல்ல. என்ன ரீசன், முக்கால்வாசி வேலையை மிஷின் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி கையில் ஒர்க் பண்ணுவாங்க, மேனுவல் லேபர் என்ன ஆகுது, அவங்களுக்கு வேலை குறையுது, எம்ப்ளாய்மெண்ட் குறையுது, கம்மியான ஜாப்ஸ் தான். நிறைய பேர் சிட்டிக்கு வந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க, டிமாண்ட் பண்றாங்க ஜாப்க்கு. முதல்ல என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் வேலை கிடையாது, இந்த கம்மி காஸ்ட்டுக்கு யார் வரீங்க, சீப் லேபர். அப்போ ஸ்டார்டிங் டைம்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் லீட்ஸ் டு ஒரு சைடுக்கு ப்ராஃபிட், இன்னொரு சைடுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன். லிங்க் பண்ண முடியல.
ஸ்டார்டிங் டைம்ல இந்த லேபர்ஸோட வெல்ஃபேர் பார்த்துக்கிறதுக்கு கிடையாது, லேபர் ரைட்ஸ் கிடையாது, ஒர்க்கிங் டைம் கிடையாது, லேபர் யூனியன் கிடையாது, ட்ரேட் யூனியன் கிடையாது. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் இவ்வளவு சம்பளம் தரணும், நோ மினிமம் வேஜஸ், மினிமமா இவ்வளவு சம்பளம் தரணுன்றது கிடையாது, சேஃப்டி மெக்கானிசம் கிடையாது, பென்ஷன் கிடையாது, ஹெல்த் கேர் கிடையாது, ஹவுசிங் கிடையாது. பட் என்ன ஆகும், ஒரு சொசைட்டி டெவலப் ஆக அந்த ஊர்ல பொருள் விலை ஆகலாம், ஃபுட் விலை ஆகலாம், அதிகமாகலாம்ல, பாப்புலேஷன் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகும், விலை அதிகமாகும். ஸோ ஃபுட் பிரைஸ் அதிகமாகும். பட் ஒர்க் பண்ற இந்த லேபரோட வேஜ் எப்படி இருக்கு, அதே மாதிரி இருக்கு. பொருள் வாங்க முடியாது. என்ன உருவாகுது, இன்இக்வாலிட்டி உருவாகுது. ஸோ சிட்டிக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரி தர காசை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண முடியல, ரெண்ட் கட்ட முடியல. அப்போ என்ன பண்ணலாம், ஸ்லம்ல தங்கலாம், சாப்பாடு கம்மியாக சாப்பிடலாம், பாவர்ட்டி, வெல்த் இன்இக்வாலிட்டி எல்லாம் வருதா. அப்போ ஸ்டார்டிங் டைம்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இட் வாஸ் பூமிங் ஃபார் கண்ட்ரிஸ் வெல்த், அது ஓகே. பட் லேபரை அது கண்டுக்கல. அப்புறம் என்ன ஆகுது, ப்ரொடெஸ்ட் நடக்குது, நிறைய ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிளோட இம்பாக்ட்ல பாலிசி ரிஃபார்ம் ஆகுது, நிறைய பாலிசி கொண்டு வராங்க, நிறைய யூனியன்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்க, உலகம் முழுக்க யூனியனைசேஷன் இதெல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு லேபர் என்ன கிடைக்குது, மினிமம் சம்பளம் கிடைக்குது, மினிமம் சேலரி, ஹெல்த் ஃபெசிலிட்டி, ஒர்க் பண்ணுறதுல சேஃப்டி எல்லாம் கிடைக்குதா. ஸோ வாட் இஸ் கன்க்ளூஷன், எப்பெல்லாம் டெக்னாலஜி உள்ள வருதோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைடில் ப்ராஃபிட் வரும், இன்னொரு சைடில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் சரி பண்ணுறதுக்கு முன்கூட்டியே யோசிச்சு அந்த டெக்னாலஜி வழியாக வர இம்பாக்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் அதை சரி பண்ணுற பாலிசி சீக்கிரம் போடணும். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த விஷயத்தை நம்ம இப்போ பேசுகிறோம் 1700 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னா 2020 இப்போ என்ன வந்திருக்கு, ஐயா எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி வீட்டில் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாமே எல்லா மக்களும் யூஸ் பண்ணுற மாதிரி மாறிடுச்சோ அதே மாதிரி என்ன மாறுது, ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜியாக மாறுது, எல்லாரும் பயன்படுத்துகிற டெக்னாலஜியாக மாறுது. அப்போ நியூ டெக்னாலஜி உள்ள வருது. அப்போ நியூ டெக்னாலஜி உள்ள வரும்போது இதுக்கு முன்னாடியை விட ப்ராடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதாவது ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அது வழியாக யார் ஏஐ பயன்படுத்துகிறாங்களோ அந்த டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்களோ ப்ராஃபிட் ஆகும், அதிகமாகும். சேம் டைம் ஆப்போசிட்டா எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கும். கரெக்ட் தானே. ஸோ அளவுக்கு புரியுது இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் என்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோமோ அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஏஐ கூட என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் நிறைய வேலையை லேபர்ஸ் பண்ணாங்க, பட் இப்போ என்ன பண்ணுது, ஏஏ பண்ணிடுது. இப்போ என்ன ஆகும், அந்த ஸ்கில் இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. ப்ளஸ் இது கூடவே உங்கள் ஊரில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் இருக்கும், கம்மியாக இருக்குமா, எஸ். பட் அதே டெக்னாலஜி வச்சுக்கிட்டு நிறைய கம்பெனிஸ் ப்ராடக்டிவிட்டி அதிகமாக்கி பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, பெருசாக்குறாங்க. அப்போ ஏஐ வழியாகும் எக்கனாமிக்குள்ள ஒரு இன்இக்வாலிட்டி வரும். அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன, எங்கெல்ஸ் பாஸ் தானே. நம்ம ஆடி பார்த்துருக்கோம்ல, ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஆடி பார்த்துருக்கோம். அதாவது ஒரு கண்ட்ரியில் ஃபேக்ட்ரி பூம் ஆகும், ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக சம்பாதிக்கும் அந்த கம்பெனி. பட் அதுக்கு ஈக்குவலாக சம்பளம் கம்மியாக இருக்கும். புவர் ஃபேமிலிஸால அந்த காசை வச்சுக்கிட்டு சாப்பாடை தவிர எதுவும் வாங்க முடியாது. அப்போ இன்இக்வாலிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ஒரு டெக்னாலஜி உள்ள வரும்போது சர்டன் பாப்புலேஷன் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய ப்ராஃபிட் வருது, இதுக்கு முன்னாடியை விட இன்னும் பணக்காராகிறாங்க. பட் ஒர்க்கிங் லேபர் இதுக்கு முன்னாடியை விட இன்னும் பாவர்ட்டிக்கு வராங்க. ஸோ இன்இக்வாலிட்டி ஆகிட்டே இருக்கு, அதிகமாகிட்டே இருக்கு. சொன்னது யாரு, எங்கள் எதை கிரிட்டிக் பண்றாரு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கிரிட்டிக் பண்றாரு. அந்த பாயிண்ட்டை இப்போ நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏஐ டைம்லயும் ஒரு எங்கல்ஸ் பாஸ் வரலாம். எங்கல் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சம்பளம் எப்படி இருக்கும், அதே ஸ்டாக்னண்டா இருக்கும், அவங்க லைஃப் பாஸ் ஆகிடும். இப்போ க்ரோத் இருக்கும், மக்களோட லைஃப்ல ப்ராஸ்பரிட்டி இருக்காது. இதை செக் பண்ணுங்கன்றாரு யாரு, எங்கல்ஸ். அடுத்த பாயிண்ட், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல, புதுசாக டெக்னாலஜி வரும்போது நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் போடும் பார்த்தோமா, யாருக்கு அதிகமாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வச்சுக்கலாம். ஏஐ வருதுன்னா ஒரு கம்பெனியில் முதல்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, யாரோட வேலை ஃபர்ஸ்ட் போகும், ஸ்டார்டிங் லெவல் ஜாப்ஸ் தானே, யோசிக்க முடியல. இப்போ சாட் ஜிபிடியோ இல்லை மற்ற என்ன பண்ணுது, ரொம்ப டாப் ஜாப் பண்ணதில்ல, என்ன பண்ணுது, ரொம்ப பெரிய வேலை பண்ணதில்ல, என்ட்ரி லெவல் ஜாப் சொல்லலாமா. என்ன பண்ணும், ஹியூமன் பீங்ஸ் பண்ற குட்டி குட்டி வேலையை பண்ணுறோமா. அப்போ காலேஜ் முடிச்சுட்டு புதுசாக வருவாங்கல்ல யங் ஒர்க்கர்ஸ், இவங்க கிட்ட பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இவங்க பண்ற ஜாப் என்னது, ஃபர்ஸ்ட் லெவல் ஜாப் தானே. ஒரு கம்பெனிக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் இருக்கும், என்ட்ரி லெவல் ஜாப் இருக்கும், ஹை லெவல் ஜாப் இருக்கும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஜாப் போக முடியும். பட் ஃபர்ஸ்ட் லெவல் ஜாப் யார் பண்ணுவா, சாட் ஜிபிடியே பண்றோம், ஏஐ பண்றோம். அப்போ ஏஐ டூல்ஸ் வர ஃபர்ஸ்ட் யாருக்கு அடிப்படும், யங் ஒர்க்கர்ஸ்ல. யோசிக்க முடியுது தானே. எல்லா கம்பெனிஸும் எந்த வேலையை ஆட்டோமேட் பண்றாங்க, எல்லா குட்டி குட்டி வேலையும் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் பண்றாங்க, ஆட்டோமேட் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட், ஒரு யங்ஸ்டருக்கு ஸ்டார்டிங் ஜாப் கிடைக்கலனா எப்படி பெரிய ஜாப் கிடைக்கும், யோசிக்க முடியல. அப்போ இதுல 2 பாயிண்ட் இருக்கு. ஒரு கம்பெனிக்கு ஸ்டார்டிங் லெவல் ஜாப்ஸ், என்ட்ரி லெவல் ஜாப்ஸ், டேட்டா அனலைஸ் பண்றது, சம்மரைஸ் பண்றது, மெயில் ஃபார்வர்ட் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்றது, இந்த பேசிக் லெவல் ஜாப் என்ன பண்றாங்க, ஆட்டோமேட் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் இம்பாக்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த வேலை பண்ணிருந்தாங்களே, அவங்க இந்த வேலை பண்ண தேவையில்ல. அப்போ இவங்களுக்கு கொடுத்த சம்பளம்லாம் யாருக்கு ப்ராஃபிட், கம்பெனிக்கு ப்ராஃபிட். ஸோ ஒர்க் ஆட்டோமேட் பண்றதுனால அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஆகுது, அதிகமாகுது இல்லை, நிறைய சம்பளம் தர தேவையில்ல, கம்மியாகுது. நெகட்டிவ், இந்த ஒர்க் யார் பண்ணுது, யங்ஸ்டர்ஸ் பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் பிகமிங் வல்னரபிள். ஸோ நியூ டெக்னாலஜி ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகமாக்குது, புது ஜாப் பண்றவங்கள, ஸ்கில்லே இல்லாமல் புதுசாக வர்றவங்கள வல்னரபிளாக மாற்றுதுல. எஸ், ஓகேல. இப்போ இந்த ஹெட்டிங் படிங்களா, அண்ட் எங்கல்ஸ் பாஸ் இன் அன் ஏஐ ஷேப்டு வேர்ல்டு. உலகம் ஏஐ மாறுது, நியூ எக்கனாமி, நியூ டெக்னாலஜி, நியூ க்ரோத். பட் அங்கே நீங்கள் ஒரு எங்கல்ஸ் பாஸ் பார்க்கலாம், ஓகேல. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஆர்டிகளோட கோர் பாயிண்ட் இதுதான். பட் இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் ஷேர் பண்ணிட்டு உங்களால் படிச்சிட முடியும். பட் ஒரு ஸ்மால் ரிவிஷன் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஹேண்ட் அவுட்டோட ஸ்ட்ரக்சர் லைட்டாக மாற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்படி தருவேன்னா, நான் என்ன பேசுறேனோ அந்த ஃபுல் ஸ்டோரி கொடுத்துருப்பேன். நீ கிளாஸ் பார்த்துட்டு அந்த ஹேண்ட் அவுட் வந்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்டோரி அப்படியே போட்டிருக்கோம். பட் இப்போ மாற்றிருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது முக்கியம், எதை நோட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பேசின ஒரு வீடியோவில் ஒரு டாப்பர் நோட்ஸ் எடுத்தாருன்னா இப்படி எடுப்பார், எந்த ஆங்கிள் எடுக்கணும், அந்த ஆங்கிள் எடுத்திருக்கேன். ஏன் மாற்றணும்னா ஒரே ஒரு பாயிண்ட், நிறைய பேருக்கு கிளாஸ் வீடியோ பார்த்தோன்னே ஈஸியாக புரியுது, ஸ்டோரி மாதிரி புரிஞ்சிருது.
பட் எந்த பாயிண்ட் எக்ஸாம் யூஸ் பண்றது, எதை நோட் பண்றது, அந்த ஸ்டோரி ஹேண்ட் அவுட்ல தெரியல சொல்றாங்க. அந்த ஸ்டோரி பேஸ்ட் ஹேண்ட் அவுட்ல கரெக்டா பிக் பண்ண முடியாதனால மெத்தட் மாத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்களேன். இப்போ இது வந்து நான் வழக்கமா ஷேர் பண்ற நோட்ஸ். கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ சேம் அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், மெஷின்ஸ் ரீப்ளேஸ் தி லேபர், சர்ப்ளஸ் லேபர், லோ வேஜஸ், ப்ராஃபிட் வென்ட் டு ஒர்க்கர்ஸ், நோ லேபர் ரைட்ஸ், ஃபுட் பிரைசஸ் were high, what is Engel's past, factories were booming, productivity rising fast, AI became the ஜிபிடி, ஜென்ரல் பர்பஸ் டெக்னாலஜி. ஸோ இது வந்து வழக்கமாக தர நோட்ஸ். இப்படி மாத்திருக்கேன்னா, அதாவது ஒரு வீடியோ பார்த்தா அந்த வீடியோல இருந்து ஒரு டாப்பர் வந்து செல்ஃப் நோட்ஸ் எடுக்கணும். செல்ஃப் நோட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிருக்கேன். படிங்களா, எடுத்த உடனே வாட் இஸ் தி கோர் ஐடியா, எங்கல்ஸ் பாஸ், டெஃபினேஷன், மாடர்ன் கன்சர்ன், இந்த இஷ்யூல இருக்கிற எக்கனாமிக் டைமென்ஷன்ஸ் ஒரு 3 பாயிண்ட் இதோட மெயின்ஸ் எடுக்க முடியும். growthனால எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன, இந்த 3 பாயிண்ட் எழுத முடியும். இல்லை எக்கனாமிக் காசு எழுத முடியும். அடுத்து எத்திக்ஸ் மாதிரி இந்த இஷ்யூல யாரெல்லாம் இருக்காங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்ரோச், ஒர்க்கர்ஸ், பிக் டெக் ஃபர்ம்ஸ், கவர்மெண்ட், சிவில் சொசைட்டி, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும். அது சேம் ஒரு வீடியோ பார்த்தா செல்ஃபா என்ன பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமோ அதை ஷேர் பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு வீடியோ இருந்து எது முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும், என்ன மாதிரி ஹெட்டிங் போட்டு நீங்க சேவ் பண்ணிக்கணும். அந்த மெத்தட்ல கொடுத்துருக்கேன், பார்த்துருக்கேன். கம்பேர் பண்ணிக்கலாம். இது பாசிட்டிவ் நெகட்டிவா, இது காசா எஃபெக்டா, இது கன்க்ளூஷனா இல்ல வந்து வே ஃபார்வர்டா, இது கன்க்ளூஷனா இல்ல கவுண்டர் ஆர்குமெண்டா, பாயிண்ட்ஸை ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டா மெயின்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே வீடியோவில் அதே கிளாஸ்ல பத்தி பேசும்போது இன்ஃப்ரா சொல்யூஷன், டெக்னாலஜி, டிஜிட்டல் ட்ராக்கிங், சர்க்குலர் மாடல்னு இவ்வளோ பாயிண்ட்ஸ் பேசிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பிரிச்சு எடுத்துக்கும் போது தான் மெயின்ஸ் யூஸ் ஆகும். எடிட்டோரியல் இருந்து செல்ஃப் நோட்ஸா மெயின்ஸ் பயன்படுத்திக்கலாம். அந்த ஆங்கில கொடுத்துருக்கு. டேரக்டா ஹேண்ட் அவுட் பார்க்க வேண்டாம். எந்த வீடியோனா பாருங்க. அதாவது ஒரு கரண்ட் டாபிக் இருக்குன்னா டாபிக் ப்ராக்டிஸ் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. மற்ற சேனல் நீங்கள் அந்த டாபிக் பார்த்துருந்தாலும் அந்த டாபிக்ல இருந்து நோட்ஸ் எடுப்பீங்களா, அந்த நோட்ஸ் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரக்சரலா இந்த ஆங்கிள் இருக்கான்னு செக் பண்ணிக்க. ஓகேல. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலா எந்த ஒரு கண்டென்ட்டையும் ஸ்ட்ரக்சரலா உங்களால் யோசிக்க முடியுதான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹேண்ட் அவுட் பயன்படுத்திக்கலாம். ஆனால் எப்போ சொல்றது தான் ஹேண்ட் அவுட்டை டிபெண்ட் பண்ணக்கூடாது. இட் இஸ் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். இட் இஸ் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் தவிர நாட் தி ஸ்டாண்டர்ட் ஒன். செல்ஃப் நோட்ஸ் எடுக்க கற்றுக்கணும். வாட் இஸ் செல்ஃப் நோட்ஸ், கிளாஸ்ல பேச எல்லா விஷயத்தையும் அப்படியே எழுதுறது என்ன கிடையாது. செல்ஃப் நோட்ஸ் கிடையாது. அது வந்து பாயிண்ட்ஸ், டாபிக் பத்தின பாயிண்ட்ஸ். எக்ஸாம் கிட்ட எடுத்துக்கணும். தீசிஸ் அண்ட் திசிஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றது, எப்படி பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்றது, அரேஞ்ச் பண்றது, அது ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும்போது வரணும். அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்.